இந்த வருஷம் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு காமன் மேனா என்ன பார்க்குறாங்க இப்போ விஷுவலாக பாருங்க. ஒரு மாற்றம் தேவை. தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற இந்த உன்னத பணியில் என்னை இணைத்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சார், இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இணைவதற்கான காரணம் என்ன? நிறைய கட்சிகள் இருக்குது, 70 ஆண்டு பழமையான கட்சிகள் இருக்கு, தேசிய கட்சிகள் இருக்கு. புதிதாக வந்த கட்சியில் இணைவதற்கான காரணம் என்ன? அதுல சாய்ஸே இல்லை, அதுவா இதுவாங்கிற சாய்ஸே இல்லை. வந்து தலைவர் எடுத்திருக்கிற இந்த பணியில வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான பாலிடிக்ஸ் இந்த வருஷம் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு காமன் மேனா என்ன பார்க்குறாங்க இப்போ விஷுவலாக பாருங்க. ஒரு மாற்றம் தேவை. IRS அதிகாரிகள் வச்சு ஆட்சி நடத்தலாம், ஆனா கட்சி நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் இருக்குது. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது நான் ஈஸிலாம் சொல்ல, டெஃபினட்டா சேலஞ்சிங்கா தான் இருக்கும். அந்த இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், நானும் கத்துக்கிறேன். அதுக்கேற்ற பணிகள் என்ன? இது ஒரு நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரஷனா தான் பாக்குறேன். நான் சிவில் சர்வீஸ் வந்தது காரணமே சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணுங்கிறது தான். அங்க இன்ஃபேக்ட் ஐ ஹேட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஒர்க் பண்ணது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. இதற்கு மேல பண்ணணுங்கிறப்ப ஒரு பொது வாழ்க்கையில வந்தாதான் உண்மையான அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்கு. மக்கள் அதிகாரத்தை மக்களுக்கு செய்ய முடியாதத அரசியலுக்கு வந்து அதிகமா செய்ய முடியும்னு நம்புறீங்களா? அப்படின்னா, அதாவது ஒரு அரசு அதிகாரிகளுக்கும் முக்கிய பங்கு இருக்கு. அதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு ஜனநாயகத்துல அதிகாரம்னு பார்த்தா மக்கள்கிட்ட தான் இருக்கு. அதுதான் பீப்புள் ஆர் சாவரன் டெமோக்ரஸி. ஸோ அந்த உண்மையான மக்கள் அதிகாரம் இருந்தாதான் இன்னும் பெட்டரா செய்ய முடியும். அவ்வளவுதான். இவர் எடுத்திருக்கிற உண்மையா மற்ற கொள்கை பிடிப்பு வந்து உண்மையா நான் இங்கதான் பாக்குறேன். நான் மத்தெல்லாம் பேருக்கு தான் இருக்கு. ஸோ அதனால ஏற்கனவே 2 பொதுச் செயலாளர்கள், 3வது பொதுச் செயலாளர், உங்களுக்கான வாய்ப்புகள் சரிவர சமமா கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட கால கனவு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு நல்லாட்சி கொடுக்கணுங்கிறதுனால இருக்கு. ஸோ அதுக்கான செயல் திட்டங்கள் வடிவமைக்கிறதுல அதுக்கான ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு.